புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி வரியை வாசிக்கிறேன். ஐசாயா 54:14. அது உன்னை அணுகுவதில்லை, அணுகுவதில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாக. அப்படி என்று சொன்னால் சில காரியங்கள் நம்ம அருகாமலே ஓடும், நமக்கு எதிராக ஓடும். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்த ஏசாயா 54:17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ அப்படின்னா உருவாக்கப்படும் ஆயுதங்கள் எழும்பும், உனக்கு புறமாய் நாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் அப்படின்னு நாயத்திலே சில காரியங்கள் எழும்பும், ஆயுதங்கள் உருவாக்கப்படும். நமக்கு அருகாமலே சில காரியங்கள் கிட்ட வரும், ஆனால் அது நம்மை அணுகுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், அது உன்னை அணுகுவதில்லை. நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா அது என்று சொன்னால் அக்ரிணை என்று சொல்வார்கள். அவர் இவர் தான் உயர்நிலை, அது இது வருது போதுன்னு சொன்னா அக்ரிணை. அது அப்படின்னு சொல்லக்கூடாது என்று சொல்லுவாங்க. அது மரியாதையில்லாத ஒரு வார்த்தை. இது பிசாசு கிரியைகளுக்கு வேறு ரொம்ப அழகாக எழுதப்படுகிறது. அது அல்லேலூயா சொல்லுங்க. அது ரொம்ப மேன்மைப்படுத்தாம அவர் உங்களை அணுகுவதில்லைன்னா அவர் தான் தேவனை குறிக்கிறது, அதுனா பிசாசின் கிரியைகளை குறிக்கிறது. வேதம் சொல்லுகிறது அது உன்னை அணுகுவதில்லை. நீங்க அதை பார்த்து அதுன்னு சொல்லுங்க, அது இதுன்னு சொல்லுங்க, அப்பதான் அது நம்மை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அது உன்னை அணுகுவதில்லை. எதெல்லாம் நம்மை அணுகுவதில்லையா? ஒரு 3 காரியத்தை மிக சுருக்கமாக சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 32ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 32:6 கடைசி வரி. அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அல்லேலூயா சொல்லுவாங்களா? மிகுந்த ஜலப்பிரவாகம், ஜலம் என்பது பிரச்சனையை குறிக்கிறது. ஏசாயா 43:2 வாசித்து பார்த்தீங்கன்னா, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன். தண்ணீர் என்பது பிரச்சனையை குறிக்கிறது. யோர்தான் நதி என்பது பிரச்சனையை குறிக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் கானானை கடப்பதற்கும் கானானை பார்ப்பதற்கு முன்பாக யோர்தான் கரை கொண்டு ஓடுறது பிரச்சனை. அவர்களால் அதை கடக்க முடியாமல், வேதம் சொல்வது அவர்களால் யோர்தானை கடக்க முடியாமல் இருந்தது. பிறகு கடந்தார்கள், ஆனால் முன்னாடி கடக்க முடியாமல் இருந்தது பிரச்சனை. தண்ணீர் என்பது பிரச்சனையை குறிக்கிறது. முதலாவது உங்கள் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும், ஐயா என் கணவரால் ஒரு பிரச்சனை, என் பிள்ளைகளால ஒரு பிரச்சனை, என் பிசினஸ்ல ஒரு பிரச்சனை, என் ஊழியத்துல ஒரு பிரச்சனை, என் தனிப்பட்ட வாழ்க்கை ஒரு பிரச்சனை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், நான் ஒரு நிர்பந்தமான மனுஷனா இருக்கிறேன், இந்த பிரச்சனை வெளியே வர முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருக்கிறது, கலங்கி இந்த காலை வந்திருக்கிறீர்களா? தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தால் யூடியூப் மூலமாக தேசமெங்கும் மன்ன என்ன என்ற வார்த்தை அவரோடு எதிர்பார்த்து பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன். மிகுந்த ஜலப்பிரவாகம், தண்ணீர் போன்ற பிரச்சனை வாழ்க்கையில் வந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை. பிரச்சனை ஒரு அணுகுவதில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோர்தான் நதி ஒரு அணுகுவதில்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அந்த பிரச்சனை விலைக்கு காக்க ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம் சொல்றது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. இரண்டாவது, வாதை அணுகாது. வாதை ஒரு, ஆனால் அது உன்னை அணுகாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஐயா என் சரீரத்தை ஒரு பல வேணும், என் பிள்ளைக்கு ஒரு பல வேணும். எங்க பார்த்தாலும் காய்ச்சல், நீங்க டிவியில பார்த்திருப்பீங்க, எங்க பார்த்தாலும் மரும காய்ச்சல், அநேக பிள்ளைகள் பலியானார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ பிள்ளைகள் மறைத்து போய்விட்டார்கள். தேவன் நம்மை அற்புதமாய் காப்பாற்றி வருகிறாரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் வீட்டை அணுகாது, பலவீனம் கூடாரத்தை அணுகாது, அது உன்னை அணுகுவதில்லை. வியாதி பிரச்சனைகள் போன்ற பிரச்சனை உன்னை அணுகாது. இரண்டாவது, வியாதி உன்னை அணுகாது. மத்தேயு 8:17 சொல்கிறது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். ஏசாயா 53:5 சொல்கிறது, தழும்புகளாலே குணமானீர்கள். தேவனுடைய தழும்புகளாலே ஆண்டவர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார். தழும்புகளுக்குள்ள இன்றைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையினாலே கர்த்தர் நம்முடைய வியாதிகளை குணமாக்க போதுமானவராக இருக்கிறார். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பலவீனமா இருக்கிற பிள்ளை சொல்லுவோம், இனி நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க பலவீனத்தை குறித்து நீங்க மேன்மை பாராட்டதுக்கு அப்போஸ்தலர் சொல்லுகிறார், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டதில்லை, ஆண்டவருடைய கிருபை எனக்கு போதும். ஆமென். பலவீனன் அல்ல, பலவீனன் அல்ல,
கட்டாயம் உங்களுக்கு வரும். அதை குறித்து நீங்க கலங்காதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்களாம் அப்படிங்க. நம்ம இப்போ வந்து பயங்கரமா யுத்தம் பண்றோம், சண்டை போடுற காலம் இப்போ. அப்போ சண்டை போடும்போது பிசாசு ஆத்திரப்பட்டு கட்டாயம் நம்முடைய சரீரத்தை தொட வருவான், நம்ம வீட்டை தொட வருவான், கிட்ட வருவான். அதை குறித்து நீங்க கலங்காது. இது வரைக்கும் அண்ணா நகர் ஏரியாவுக்காக நீங்க பார்க்கக்கூடிய ஜெபிக்காக இருந்தீங்க. இப்பதான் அண்ணா நகர் ஜெபிக்கிறீங்க. அண்ணா நகர் ஜெபிக்கும் போது கட்டாயம் கால் வீக்கும், கை வீக்கும், தலை சுத்தும், பிசாசு விடமாட்டான். நேற்று அண்ணா நகர் வேவ்ஸ் தெரியுமா? வேவ்ஸ், அண்ணா நகர் வேவ்ஸ் எங்க இருக்கிறது? ஆமா, ரேசல் பற்றி இடத்துல அந்த ஓனர் நேற்று என்கிட்ட பேசுறாரு. நம்ம சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. கிறிஸ்துமஸ் பண்ணி என் கடை எல்லா துணியும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஜோமானா, பிக் பாஸ், வேவ்ஸ், கன்சர்ன் காலேஜ், ரோசான்ஸ் எல்லாம் வருவோம். ஆனா கை வீங்கும், கால் வீங்கும், தலை சுத்தம், ஜபத்துக்கு லீவ் எடுக்கக்கூடாது. பலவீன நல்ல பலவீன நல்ல செல்லவானா இயேசு சொன்னான். பலவீன நல்ல பலவீன நல்ல பலவானா இயேசு சொன்னான். பலவானா இயேசு சொன்னான். அல்லேலூயா சொல்லுவாங்க. நேற்று மாலை எனக்கு ரொம்ப அதிக சுக வேணும், மயக்கம், வாந்தி, பல வேணும். ஆனா நான் 6 மணிக்கு எழுந்து லீவ்ல போடல, நேராக செவ்வாய் கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணி திரும்ப 1 hour தேவசனத்தை நெடுக உலகம் பண்ணிட்டு ஆண்டோட தனித்து பேசி கொஞ்ச நேரம் பழகி அவருடைய ஆண்டோட மனந்திருந்து கொஞ்சம் தனியா பேசிக்கிட்டே இருந்தேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம யுத்தம் பண்ற காலம் கட்டாயம் பிசாசு போறோம், ஆனா அது நம்மளை அணுகுவதில்லை. ஆமென். முதலாவது பிரச்சனை ஜல பிரவாகம் அணுகுவதில்லை, வாதை அணுகுவதில்லை. கடைசியில் இதே வசனத்திலே திகிலுக்கு தூரமாவாய் பயம் இல்லாத இருப்பாய் சொல்லிதான் அது உன்னை அணுகுவதில்லை. கடைசியில் திகிலும் பயமும் உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். நீதினால் சிறப்பற்றிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய் சொல்லிதான் முடிக்கிறார் ஏசாயா. அது உன்னை அணுகுவதில்லை. மூன்றாவது, பயமும் திகிலும் உன்னை அணுகுவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில சமயம் பிசாசு பயத்தின் ஆவியை நம்ம கொண்டு வருவார், திகிலின் ஆவியை நம்மளை பிடிக்க செய்வார். இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், அது உன்னை அணுகுவதில்லை. எந்த விஷயத்தை நீ பயந்து கொண்டிருந்தாயோ, எந்த விஷயத்துல ஒரு திகில் உனக்கு இருந்ததோ, அது இனி உன்னை அணுகுவதில்லை. அந்த காலத்தை காலத்தில் வெற்றி கொடுத்து ஜெயம் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்த வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போதுமான தேவனாய் இருக்கிறார். இயேசுவின் நாமத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன். எதை குறித்து தேங்க்யூ லார்ட் இப்பொழுது தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன். தீர்க்கதரிசனம் ஆவியானவர் பேசுகிறார். எதை குறித்து நீ பயந்து கொண்டிருந்தாயோ, எந்த நபரை குறித்து திகில் உன்னை பிடித்துக் கொண்டிருந்ததோ, தேங்க்யூ, அந்த திகில் பயம் உன்னை அணுகுவதில்லை என்று உண்மையில் மனதில் உள்ள சேரைகளை காத்த சொல்லுகிறார். தேசம் எங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக யூடியூபை திறந்து பார்க்க அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னோட ஆவியானவர் பேசுகிறார். நீ ஒரு திகிலுக்குள் இருக்கிறாய், இனி திகில் பயம் உன்னை அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை. மிகுந்த ஜல பிரவாகம் அணுகுவதில்லை, வாதை கூட அணுகுவதில்லை, திகிலு பயம் அணுகுவதில்லை, அது உன்னை அணுகுவதில்லை. ஜெபிக்கும்படி அவர் எழுந்திருப்போம். போர்டில் எழுந்திருக்கிற வசனம், பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. 3 வரைக்கும் போர்டில் எழுதணும். பயமில்லாத இருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. அதான் போர்டில் எழுதணும். இன்றைக்கு மன்னா, அது உன்னை அணுகுவதில்லை. மிகுந்த ஜல அணுகுவதில்லை. வல்ல சொல்லுங்க, நான் முடிக்கிறேன். மிகுந்த ஜல பிரவாகம் உன்னை அணுகுவதில்லை, வாதை கூட அணுகுவதில்லை, பயமும் திகிலும் உன்னை அணுகுவதில்லை. சொல்லுங்க, அணுகுவதில்லை, அணுகுவதில்லை, அணுகுவதில்லை. ஆண்டவர் சொன்னபடி வில்லிவாக்கத்தில் ஒரு பெரிய எழுப்புதல், பிறகு ஐநாவரத்தை பற்றி பிடித்து அப்படியே அண்ணா நகர், அப்படியே வடபழனி, MMD காலை ஒரு பெரிய எழுப்புதல். சென்னையை சுதந்திரிக்க போகிறோம். வடத்தூர் சீக்கியம் காலம் அசை வரப்போகிறது. வில்லிவாக்கத்தை நாம் தகர்க்க போகிறோம். வில்லிவாக்கத்தை கோட்டைகளை தகர்க்க போகிறோம். அணுகுவதில்லை. ஜப வீரரே, ஜபத்துக்கு லீவு போட்டாத, லீவு போட்டாத. அணுகுவதில்லை. அண்ணா நகரை பிடிக்க போகிறாய். கமா 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 ஏ கமா 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 ஸ்ரீ கமா 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 அந்நிய பாஷையில் பேசி கைகளை தட்டி அந்நிய பாஷையில் பேசி நீ சோதரி, நீ சோதரி. யோசுவாவின் காலம், விடுப்பதின் காலம், யுத்தம் பண்ணி ஜெயிக்கிற காலம், கானானை ஏற்றிய பேசிய எமோரியன் துரத்துகிற காலம் இது. அணுகுவதில்லை, அது உன் அணுகுவதில்லை. கைகளை தட்டி, அது உன் அணுகுவதில்லை, அது உன் அது நீ மெதிப்பாய், ஏறி இருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை. குடும்பத்தை அணுகுவதில்லை, பிள்ளை அணுகுவதில்லை, உன் கிட்ட
சொல்லுகிறது, அக்கினி மதிலாய், என்னை அக்கினி மதிலாய், உன்னை பரியாசம் பண்ணினவர்கள், உன்னை கேலி பண்ணினவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாய் கர்த்தர் நின்று உன்னை கொண்டு பெரிய காலம் தேசத்தில் செய்ய போகிறார். இது திருச்சபையில் செய்ய போகிறார். அக்கினி அக்கினி